ஹாய் ஹலோ கைஸ், இது நம்ம எஸ்கே அனிமி புருட்டோ சாப்டருடைய தேர்ட் எபிசோட். சொல்லலாம் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மேலே ஐ கார்டில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த சாப்டர்ஸ் இன்னும் வேகமாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம். அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்கப்பா. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வேகமாக போட ட்ரை பண்ணுறோம். அதனால் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கு முந்தின எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கதை புரியும். வளவலன்னு பேசாத, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் சிக்கமாரு ஏடா கிட்ட ஒரு ப்ரப்போசல் வச்சுருப்பான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கள் பக்கம் வந்துடுறியா, எங்கள் வில்லேஜில் சேர்ந்துறியா, அப்போ நீ கவாக்கியோட எப்போனா இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதோட போன சாப்டரை முடிக்க இந்த சாப்டரில் நம்ம ஏடா கோனகா வில்லேஜுக்கு நான் வரணுமா அப்படின்னு கேட்குறா. சிக்கமாருவோ நீ எங்கள் பக்கம் வந்தனா இன்னும் கூட கவாக்கி கூட க்ளோஸர் ஆகலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஏடா சென்ட்ரிங்கை ஆன் பண்ணி சிக்கமாருவை பார்க்குறா. அதுக்கு கோடு நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ஷூ வாய மூடு அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு போகணுன்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு கோடு சொல்கிறான். அதை சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் என்ன முடிவு எடுக்கணுன்றத நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஏடா கோடுகிட்ட சொல்லிட்டு ஏடா சிக்கமாருவோ சென்ட்ரிங்கன் வச்சு பார்க்க, அப்போ சிக்கமாருவோ சென்ட்ரிங்கன் இப்போ தான் நோட் பண்ணுறான். அப்போ நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ வேகமாக லேபுக்கு வந்து லேப் டோருடைய பாஸ்வேர்டு போடுறான். அந்த பாஸ்வேர்டு இன்கரெக்ட் வந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் பாஸ்வேர்டு போட்டுகிட்டே இருக்கான். இப்போ நம்ம நருட்டோ டேமிட் இந்த கது ஓப்பனே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லி அப்படின்னு கத்த, அப்போ சிக்கமாரு சாரி நருட்டோ, இந்த எனிமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், இப்போதைக்கு நீ வெளியே இருக்கிறது தான் நல்லது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு நருட்டோ கிட்ட சொல்ல, அப்போ நம்ம நருட்டோ சிக்கமாரு நீ நல்லா இருக்கியா, உள்ள என்ன தான் நடக்குது, சீக்கிரம் கதவை தர அப்படின்னு சொல்ல, உள்ள என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்கிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, பட் ஆனால் நீ அந்த கதவை மட்டும் உடைக்காதுன்னு சிக்கமாரு சொல்ல, அந்த லாக்கிங் சிஸ்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, அதனால் நம்ம வில்லேஜ்கிட்ட ஆல்ரெடி காசு கம்மியாக இருக்குது, தேவையில்லாத அந்த கதவை மட்டும் உடைச்சிடாது அப்படின்னு சிக்கமாரு சொல்ல, சிக்கமாருவோ நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இந்த பிரச்சனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரம் காத்துருன்னு சொல்ல, அப்படி அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே பொருட்டோ சாஸ்கேவை வந்துட. இது எல்லாத்தையுமே நம்ம எய்டா அவளுடைய சென்ட்ரிங்கனில் பார்த்துட்டு சிக்கமாரு கிட்ட நீ என்னுடைய சென்ட்ரிங்கன் பவர்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸை வெளியே வெயிட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்த்து சிக்கமாருவோ பயங்கர ஷாக்காக, இது எப்படி இவனுக்கு எல்லாமே தெரியுது, இவளுடைய பவர் அந்த கண்ணில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை யோசிக்க, இப்போ நம்ம அம்மாட சிக்கமாரு கிட்ட அந்த கண்ணுடைய பேர் தான் சென்ட்ரிங்கன், அதை வச்சு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, இது மட்டும் இல்லாத அவளால் பாஸ்டையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிக்கமாருவோ இஸ் அன்பிலீவபிள். பட் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஹீனோ பவர் மூலமாக நம்ம மனசுக்குள்ளே பேசிக்கிறத அவளால் கேட்க முடியல, அது ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏடாவோ பரவாயில்லையே, என்ன ஒரு எனிமையாக கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வில்லேஜில் என்ன அட்டாச் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம சிக்கமாருவோ இப்போதைக்கு உன்னை யாருமே எனிமையாக கன்சிடர் பண்ணல, நீ இதே மாதிரி கோடுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தனா உன்னை நான் எனிமையாக கன்சிடர் பண்ணி உன்னை இந்த வில்லேஜுக்குள்ளேயே சேர்க்காத பண்ணிடுவோம் அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து கட் பண்ணி கவாக்கியை காட்டுறாங்க. அப்போ கவாக்கி கிட்ட வந்து கிளாஸ் ரப் வந்து உனக்கும் பொருட்டுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ கவாக்கி அந்த கார்மாவை காமிச்சு, அந்த அமேடா பிளாஸ்டர் என்கிட்ட கேட்காதையே அந்த கார்மாவை என் கையில் இம்பேக்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ நம்ம கிளாஸ் கார்மாவை ரீசெட் பண்ணுறது பெரிய வேலையாச்சு, அது உங்கள் கை ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாரோன்றப்பு கேட்க, அது கவாக்கி அது என்ன அளவோ தெரியல, ஆனால் இது ஒரு வகையில் பார்த்தா இது எனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும், இந்த கார்மா மட்டும் இப்போ இல்லாமல் இருந்திருந்தால் லார்ட் செவன் இறந்துருப்பாரு அப்படின்னு இத்தனை வருஷமாக இந்த கார்மாவை எதிர்த்து இது எனக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் இந்த டைமில் இப்போதுலேருந்து எனக்கு இந்த கார்மாவோட ஹெல்ப் வேண்டும், ஐ நீட் திஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவாக்கி சொல்கிறான். இதெல்லாம் கிளாஸ் ரப்போ இதை தான் அவனும் எதிர்பார்க்குறான். கரெக்டாக நீ அவன் செட் பண்ண ட்ராப்லேயே போய் வேற அப்படின்னு சொல்ல, அப்போ நீ கவாக்கி நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, கிளாஸ் இருப்போ நான் சொல்கிறது உனக்கு எரிச்சலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சது தான் உண்மை, அமேடோ அந்த கார்மாவை சும்மா ரீசெட் பண்ணல, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, பட் இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ரீசனுக்காகலாம் அவர் ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இப்போ இது உனக்கு நல்லதுக்காக அவர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி லேபாக காட்டுறாங்க. லேபில் நம்ம கோட அம்மாடாவை வெறித்தனமாக வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். சொல்லு சீக்கிரமாக அந்த கமாண்டை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோடு வச்சு செய்ய, அப்போ சிக்கமாரு என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாதுடா எத்தனோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா கத்துறான். அதுக்கு நம்ம சிக்கமாரு கமாண்டை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நீ கமாண்டை சொல்லிட்டே அப்படின்னா கமாண்டை சொல்கிற வரைக்கும் ஒன்று டார்ச்சர் பண்ணுவேன், கண்டிப்பாக கமாண்டை சொன்ன அடுத்த செகண்டே உன்னை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மாடோ இவன் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலப்பா, அந்த கமாண்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சிக்கமாருக்கு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நம்ம ஏடா இதையும் நோட் பண்ணிட்டு, டேய் கோடு
வா 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 நம்ம கிளம்புவோம், வா நமக்கு டைம் ஆயிடுச்சு அரியப் அப்படின்னு சொல்ல, எதுக்காக நம்ம இப்படி கிளம்பணும், நம்ம இதுதான் இந்த டைமை விட முடியாது அப்படின்னு சொல்ல, கவாக்கி வந்துகிட்டு இருக்கான், நம்ம எப்போ வேணா வந்துடுவான், சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லி ஈடா சொல்ல, அப்போ நம்ம சிக்கமாரு மெயின் டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ அவன் உள்ள வரத்துக்கு ஒரே வழி தான் இருக்கு, அவனுடைய பவர்ஸான சுக்குன யூஸ் பண்ணி அவன் சின்னதாய் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்ல, அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க கவாக்கி காட்டுறாங்க. சின்னதாய் வேகமா ஏர் வெண்ட் வழியா வந்துகிட்டு இருக்கான். அப்போ சிக்கமாருவோ கவாக்கி இங்க வந்தானா அவனால க்ளோடுடைய கிளைமாக்ஸ் வந்து ரீகேட், அதுக்கு பயந்துதான் இவங்க இருந்து போறதுக்கு பிளான் போடுறாங்களா அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒட்சுசுகிஸ் மேலேயும் அவனுடைய கூட பிறந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மேலேயும் ஈடாவுடைய பவர்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு அவன் சொல்ல, அதுக்கு சிக்கமாரு உடனே அப்போ கவாக்கி அண்ட் புருட்டோ மேலே அந்த பவர்ஸ் வேலை செய்யாதா அப்படின்னு சொல்ல, திஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாட சொல்கிறான். ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்ல பைத்தியகாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கமாரு கத்த, இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இதை நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா நீ அப்பயே கவாக்கியை கூப்பிட்டு கோடு கூட சண்டை போட விட்டுருப்ப அப்படின்னு சொல்ல, கவாக்கியால் அவனை தடுக்க முடியும் அப்படின்னும் போது அப்போ கவாக்கியா தான் சண்டை போட விடணும் அப்படின்னு சொல்லி சிக்கமாரு சொல்ல, ஆல்ரெடி ஒரு வாட்டி கவாக்கி உங்களுக்காக சண்டை போட போய் சாகர நிலைமைக்கு போகிறான், அதை நான் திருப்பி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா சொல்ல, அப்போ சிக்கமாரு நீ ரொம்ப ஓவரா பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடா பார்த்து சொல்ல, அப்போ ஹீனோ குறுக்க வந்து, ஹீனோ உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, ஒருவேளை அவங்க 2 பேர் தப்பிச்சு போகிற மாதிரி இருந்தால் தப்பிச்சு போக விட்டுருங்க, அவங்கள தடுக்க முயற்சி பண்ணாதீங்க, திருப்பி மாட்டாதையா போயிட போகிறானுங்க, மாட்டும் போது நம்ம புருட்டோவும் கவாக்கியும் பவர்ஃபுல் ஆகி வச்சுக்கலாம், அவங்க 2 பேர் பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ திடீர்னு கோடு அம்மாடாவுக்கு பின்னாடி கிளாமார்க்கை போட்டு அம்மாடாவை காலை வச்சு ஒரே ஏற்றுறான், அந்த கிளாமார்க்குள்ளே தள்ளி விடுறான். இதை நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கல, ஹிடோட்டில் வச்சு உன்னை வச்சு டார்ச்சர் பண்ணாதான் நீ கோடை சொல்லுவ போல இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி அவன் சொல்லிட்டு கிளாமார்க்குள்ள அம்மாடாவை உள்ள தள்ள, இதை பார்த்து ஷாக்கான நம்ம சிக்கமாரு அம்மாடோ அப்படின்னு கத்துறான். பின்னாடி நம்ம எய்டா சீக்கிரமா கிளம்பு கவாக்கி வந்துட போறான் அப்படின்னு சொல்ல, இப்படி எய்டாவும் கோடும் அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவங்க 2 பேரையும் தடுக்குது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம சிக்கமாரு தான் ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை போட்டு பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இன்னும் கவாக்கி எங்கே இருக்கான், கவாக்கி எங்கே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கோடு நீ இவ்வளோ சீக்கிரம் சாக ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சிக்கமாரு எய்டா உனக்கு கவாக்கியை பார்க்கணும்னு ஆசையா இல்லையா அப்படின்னு கேட்க, எய்டா டெல்டா டியர் இங்கே பாரு சிக்கமாரு என் காலை பிடிச்சிட்டு விட மாட்டான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு அவ கேட்க, இதை கேட்ட நம்ம டெல்டா சிக்கமாருவை கொடூரமா பாக்குறா. சிக்கமாரு வேணா கிட்ட வராத அப்படின்னு சொல்ல, அவ கிட்ட வந்து பொலின்னு ஒரு ஏத்துறா. சிக்கமாரு அந்த கிக்ல இருந்து டாஜ் ஆகும்போது ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு ஓப்பன் ஆயிடும். டெல்டா நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம சிக்கமாரு கேட்க, நான் மட்டும் இதை பண்ணலாம் ஏடா வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்டா சொல்ல, சிக்காடியர் உன்னுடைய ப்ரொபோசல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் தேங்க்ஸ் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, அப்போ அவ டெல்டா டியர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அதுக்கு நம்ம டெல்டாவா ஐ லவ் யூ டு எய்டா, அடிக்கடி வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம கோடு பயபுலையும் சிக்கமாருவை பார்த்து, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னா, நான் சாகடிக்க வேண்டிய லிஸ்ட்டில் உன் பேரையும் ஆட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சிக்கமாரு படா உன்ன மாதிரி பல பேரை பார்த்தாச்சு, போகிறதோட சரி திருப்பி இந்த பக்கம் வந்துட போகிற அப்படின்னு சொல்ல, அவங்க போனதுக்கப்புறம் கவாக்கி அந்த இடத்துக்குள்ளே வந்து, இது என்னடா கோடோடைய கிளாமார்க்லாம் இருக்குது, கோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தானா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம சிக்கமாருவோ கவாக்கி உனக்கு நான் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த க்ளோடோடைய கிளாமார்க்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடு, அப்போ தான் அவன் திருப்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, கவாக்கியோ அம்மாடா எங்க, நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சிக்கமாரும் அவன் இங்கே இல்லை, அவன் இன்னத்துக்கு செத்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு சிக்கமாரு சொல்ல, அங்கே அந்த கட் பண்ணி நம்ம கோடோடைய ஐடியோட்ட காட்டுறாங்க. அங்கே நம்ம அம்மாடாவை பார்த்து, டே கலட்ட பையில நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேமன் கேட்க, டே கோடு செத்தப்பாயில டேமனையும் விட்டு வைக்கலையாடா நீ அப்படின்னு சொல்லி அம்மாடா நினைக்கிறான். அப்போ கோடு அம்மாடாவை தூக்கி, இப்போ நீ தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, ஒய்யா லிமிட்டர் எடுத்து வர்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் லிமிட்டர் ரிமூவ் பண்ணா நீ என்ன பண்ணுவ, என்னைய கொண்டுடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா, நீ என்னோட லிமிட்டர்ஸ் எடுத்து விட்டா நீ எனக்கு கொல்லுவேன்னு தெரிஞ்சு நான் எப்படி உன்னோட லிமிட்டர்ஸ் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கோடு கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம கோடு லிமிட்டர்ஸ் எடுத்து விடலன்னு வச்சுக்க, நீ எனக்கு கொடூரமா வச்சு டார்ச்சர் பண்ணுவேன், அதுக்கு நீ லிமிட்டர் எடுத்து விட்டுட்டுனா அவனை வழியே இல்லாத கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நான் உன் டார்ச்சர் தாங்க முடியாது இறந்து போயிட்டேன்னா அது உனக்கு தான் நஷ்டம், நான் சொல்றத கேளு, உனக்கு ஒரே வழி சொல்றேன், ப்ளீஸ் என்னை உயிரோட விட்டுடு, என்னை உயிரோட விட்டனா உன்னுடைய லிமிட்டர்ஸ் நான் எடுத்து விட்டுடுறேன், என்ன ஆச்சு திடீர்னு உன்னுடைய ப்ரைடை விட்டு கொடுத்துட்டு ஒத்து வரியே அப்படின்னு சொல்லிட்டு கோடு கேட்க, மன்னிச்சரே இப்போ அந்த சாப்டரை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு, இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கோடை பார்த்து கேட்க, சரி ஆரம்பிடா கரெக்ட் பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடு அம்மாடாவை பார்த்து சொல்ல, இப்போ அம்மாடா வாயால் தேர் இஸ் நோ ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்ல, இப்போ அம்மாடா பக்கத்தில் ஒரு பாம் பிளாஸ்டே ஆன மாதிரி இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அம்மாடா லிமிட்டர்ஸ் எடுத்து விட்டான், கோடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். இப்போ கோடுடைய ஃபுல் பவரோட அவன் டிரான்ஸ்ஃபார்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் பவர்ஸோட கோடு
புகையை வெளிக்க விட்டு வந்து நிக்க ஃபுல் பவரோட அவன் கோடை அவன் கையை பார்க்க ஒயிட் கார்மா ஃபுல் பிளச்சுடா அன்லாக் ஆயிடுச்சு. கோடு என்னை மன்னிச்சிடாமடோ, நான் உன்னை காயப்படுத்திட்டேன், அந்த காயம் உனக்கு ரொம்ப வலிக்கும், அதனால அந்த வலியிலேருந்து உன்னை பர்மனெண்ட்டாக ஃப்ரீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அவன் கையை சொல்லி தூக்கிறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. அதனால் மொத்தமாக 3 எபிசோடும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமா, இன்னும் 2-3 சாப்டர் சேர்த்து கவர் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தாட்டாக இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். வேறு ஏதாவது சாப்டர் கவர் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள். புருட்டோ சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேகமாக 100 லைக்ஸ் டார்கெட்டை வேகமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ வேகமாக அடுத்தடுத்த 100 லைக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்களோ, நீங்கள் 100 லைக்ஸ் தான் லிமிட்டுன்றது நான் வந்து என்னுடைய பஞ்சபட்ச அளவை கேட்குறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு லைக் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள அடுத்தடுத்த எபிசோட் வேகமாக போகிறோம். அடுத்த எபிசோட் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கீழே போய் கமெண்ட்டில் போயிட்டு பொருட்டோன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் எபிசோட்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.